முன்னொரு காலத்தில் கடலும் வானமும் ஒரே கோபத்தில் இருந்தது. அந்த காலத்தில் சூரபத்ரன் என்ற அரசன் 3 உலகங்களையும் அதிகாரம் செய்தான். தேவர்கள் நடுங்கினர். யாகங்கள் எல்லாம் நின்றன. பூமியில் நியாயமே மறைந்தது. தேவர்கள் சிவனை வேண்டினார்கள். சிவன் சிரித்தார். இந்த அசுரனை அடக்க வேண்டுமென்றால் என் மகன்தான் வேண்டுமென்றார். அந்த நொடியில் ஒரு சக்தி அக்னியிலிருந்து வெளிப்பட்டது. சக்தியிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளியே வந்தது. அவை சரவண பொய்கையில் குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தார்கள். அம்மை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். அவன்தான் சண்முகன், முருகன். முருகன் தேவசேனையுடன் சூரபத்ரனை எதிர்த்து போரிட்டார். யுத்தம் பல நாட்கள் நடந்தது. ஆனால் சூரபத்மன் கடலுக்குள் சென்று மறைந்து விட்டான். முருகன் கடற்கரையில் நின்று சொன்னார், இங்கிருந்துதான் தர்மம் வெல்லும் என்று. அந்த இடமே திருச்செந்தூர். பின் கடலுக்குள் புகுந்து சூரபத்மனை வென்றார். வெற்றிக்கு பின் முருகன் அசுரனை முழுமையாக அழிக்கவில்லை, அவனுடைய அகந்தையை அழித்தார். சூரபத்ரனை ஒரு மயில் ஒரு சேவலாக மாற்றினார். மயில் முருகனின் வாகனம், சேவல் அவரது சின்னம். யுத்தத்திற்கு பிறகு முருகன் சொன்னார், இந்த இடம் தர்மம் வென்ற இடம், இங்கேதான் நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று. பக்தர்களின் நம்பிக்கை. கடல் நீர் சில நேரம் இனிப்பாக மாறும். கோவில் அருகே பெரிய புயல் வந்தாலும் கர்ப்பகிரகம் பாதுகாப்பாக இருக்கும். மனதில் மிகுந்த குழப்பம் ஏற்படும்போது திருச்செந்தூர் வந்தால் தெளிவை தரும் என்று பக்தர்கள் முழுமையாக நம்பினர். முருகன் போர் செய்யும் கடவுள் மட்டுமில்லை, அகந்தையை அருளாக மாற்றும் கடவுளும் கூட.